ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வாரம் ஆன்மீக கதைகளில் சுந்தரகாண்டம் கதைகளை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் போன வாரம் கதை எதோட முடிந்தது அப்படின்னா, அனுமனுக்கு தன் சக்திகள்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமா இனியும் ஒரு நொடியை கூட நான் தாமதிக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லி சீதையை தேடி கிளம்புறாரு. கடலுக்கு மேலே பறந்து போயிட்டுருக்காரு. அப்போ கடலுக்குள்ளேருந்து மைனாக மலைன்னு ஒரு மலை அனுமனுக்கு முன்னாடி தோன்றி என் மீது நீ இலைப்பாரிட்டு போ அப்படின்னு கேட்குது. அதுக்கு அனுமன், என்னையால் இனி ஒரு நொடி கூட வீணடிக்க முடியாது, நான் ராம காரியமாக போகிறேன், எனக்கு தோல்விகளே கிடையாது, வெற்றியோட திரும்பி வந்து உன் இடத்தில் நான் தங்கிட்டு போகிறேன், இப்போ எனக்கு வழிவிடு அப்படின்னு சொல்கிறாரு. இது உங்கள் விருதை பொண்ணு சேனல். உங்களுக்கு இதே மாதிரி நிறைய ஆன்மீக கதைகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ இன்னைக்கான கதைக்குள்ளே போகலாம். அனுமன் மைனாகமலைக்கிட்ட இப்போ வழிவிடு, நான் வெற்றியோட திரும்ப வரும்போது உன் மீது இலைப்பாடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு மேலே மைனாகமலையாலையும் தடுக்க முடியலை. அடுத்ததா சுரசை அப்படிங்கிற அறைக்கு அனுமன் முன்னாடி வந்து நின்று பயங்கர சத்தத்தோட சிரிக்குது. அந்த அறைக்கு பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருந்தது. தலையில் புதர் மாதிரி சடை, பாறை மாதிரி நெத்தி, 2 அணைக்கட்டுகள் அடுத்தடுத்து கட்டப்பட்டது மாதிரி உதடுகள், வாயோட 2 ஓரங்களிலுமே யானை தந்தம் போல வளைந்த கோரை பற்கள். இப்படி ஒரு அகோரமான உருவம் கொண்ட சுரசையை அனுமன் எதிர்பார்க்கவே இல்லை. ராமகாரியம்னா சும்மாவா என்ன? ராவணன் மும்மூர்த்திகளாலும் அழிக்கப்பட முடியாத வரம் பெற்றவர். மாயையே ஆட்டுவிக்கும் ராவணனின் இலங்கை ஒரு அரக்கர் சாம்ராஜ்ய பூமி. இது ஒன்றும் அவர் சின்ன வயசில் மரங்களை வேரோட பிடுங்கி எடுத்து முனிவர் சாபத்துக்கு ஆளானதோ இல்லை சுக்ரீவன் சபையில் மந்திரியாகிறதோ கிடையாது. சர்வ சக்திகளை உணர்ந்து மெதப்பில் புத்தி கூர்மையை இழந்துட்டாரோ அப்படின்னு சில தேவர்களுக்கும் ஏன் பிரம்மனுமே நினைக்க போய் தான் அவங்க சுரசையை பயன்படுத்தி அனுமனை சோதிக்க விரும்பினாங்க. அனுமன் இந்த சுரசையை எப்படி சமாளிக்க போறாரு அப்படின்னு தேவர்கள் எல்லாருமே ஆவலோட காத்துக்கிட்டு இருக்காங்க. சுரசையின் கோர உருவத்தை பார்த்து அனுமன் பயப்படவே இல்லை. சுரசை இடி சிரிப்பு சிரிக்கிறா. அதோட எதிரொலி கடல் அப்படியே தழும்பி உருவான நீரலைகள் அனுமனோட முகத்தில் பட்டு தெரிக்குது. அனுமனுக்குள்ள யார் இவள் அப்படிங்கிற கேள்வி. ஒருவேளை அந்த லங்காதிபதி நான் வருவது தெரிஞ்சு ஏவி விட்ட அரக்க ஏவுகணையோ அப்படின்னு ஏகப்பட்ட கேள்வி அவருக்குள்ள ஓடுது. அரக்கியும், வானரமே, நீ எப்போ வருவன் தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன், என்னோட அகோர பசிக்கு நீ தான் இன்னைக்கு உணவுன்னு சொல்லிக்கிட்டே விழுங்குறதுக்கு வாயை திறக்குது அந்த அரக்கி. அனுமனுக்கு அரக்கியோட பேச்சை கேட்டு கொஞ்சம் கூட பயமே வரல. அரக்கியே வழிவிடு, நான் ராம காரியமாக போய்கிட்டு இருக்கேன், உன்னோட பசிக்கு இப்போ நான் சாப்பாடாக முடியாது, வரும்போது வேணும்னா உனக்கு நான் உணவாகிறேன், ராம காரியத்துக்கு தடையே இருக்காது அப்படின்னு அனுமன் சொல்கிறாரு. அனுமனோட விளக்கத்தை சுரசை காதில் வாங்கவே இல்லை. அனுமனை விழுங்க சுரசை பெருசாக வாயை திறக்க அனுமனும் தன் உருவத்தை பெருசாக்கிக்கிட்டே போகிறாரு. அரக்கியோட வாயும் பெருசாகிக்கிட்டே போகுது. அனுமன் சட்டுன்னு தன்னோட உருவத்தை சின்னதாக்கி அவங்களோட வாய்க்குள்ளே புகுந்து மூச்சு காற்று வழியாக வெளியே வந்துடுறாரு. சுரசை உடனே தன்னோட பழைய நிலைமைக்கு திரும்புகிறாங்க. சபாஸ், நீதாயா வீரன், என் விருப்பத்தை நிறைவேற்ற மாதிரியே உன்னை நீ காப்பாற்றிக்கிட்ட அல்லவா, இந்த உன்னோட புத்திசாலித்தனத்தை தெரிஞ்சுக்க தான் நான் இப்படி செஞ்சேன். இங்கே உன் முன்னாடி நான் இப்படி நடந்துக்கிட்டது தேவர்களோட விருப்பம். என்னை ஜெயிச்ச நீ எங்கே போனாலும் உனக்கு வெற்றி தான். என்னை வெற்றி கொண்ட உன்னை சர்ப்பங்கள் தீண்டாது, அது மட்டுமல்ல உனக்கு சர்ப்பங்கள் கூட்டமே கட்டுப்படும் அப்படின்னு சுரசை சொல்கிறாங்க. அது என்னமோ தெரியலை, அனுமனோட ராசியோ முதலில் மோதல், அப்புறம் வரங்களாக வாங்கி கொள்ளுதல்னு ஆகி போச்சு. அப்புறம் அனுமன் சுரசியை வணங்கிட்டு மீண்டும் பறக்க ஆரம்பிக்கிறாரு. அடுத்த அனுமன் எந்த தடைகள்லாம் தகர்த்த போகிறாருங்கிறத நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.